அனைவருக்கும் வணக்கம். ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ்ல வந்து இப்ப அட்மிஷனுக்கான அந்த நோட்டிபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல ஜாயின் பண்ணும் அப்படின்னா என்னென்ன ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன வயசு இருக்கணும், இதுல எக்ஸாம் எப்படி இருக்கும், எந்த சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிற இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ்ல ஜாயின் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க நமக்கு கொரியர்லயோ நம்ம அட்ரஸ்க்கு அனுப்புவாங்க. அதை ஃபில் பண்ணி நம்ம மறுபடியும் அனுப்புனாதான் வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கறதான் இதுல வந்து இந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான இந்த டீடைல்டு நோட்டிபிகேஷன் வந்து டிஎன்பிசி அந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இதுல வந்து ரெண்டு பேருமே வந்து அட்மிஷன் போடலாம். இதுல வந்து எங்க அப்படின்னா டு தி ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ் டேராடூன்ல தான் வந்து ஜனவரி 2025 டேமுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம் பாத்தீங்கன்னா 1 ஜூன் 2024 நடக்குது. குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் டு த ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்ரி டேராடூன் ஜனவரி 25 டேமுக்கு தான் வந்து இந்த எக்ஸாம், அதாவது 1 ஜூன் 2024 நடக்குது, காலையிலையும் ஆஃப்டர்நூன்லையும். ஸோ ஒன்லி செலக்டட் சென்டர் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னையில் தான் இதற்கான எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் வந்து போத், அதாவது ரிட்டன் டெஸ்ட் இருக்கு, அப்புறம் விவா வாக் டெஸ்ட், இது ரெண்டுமே இருக்கும் இதில் வந்து. ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாமில் வந்து மொத்தம் 3 பேப்பர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், செகண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லிட்டு 3 பேப்பர் மூலியமா தான் வந்து இதுக்கான அந்த ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இதுக்கு என்ன மீடியத்தில் நீங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்புறம் ஹிந்தி, இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் இது எல்லாமே வந்து இதுல இருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வில் பி ஹெல்ட் டு த டெஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அப்புறம் பர்சனாலிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில், இது எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இன்டர்வியூ டேட் வில் பி லேட்டர் இன்டிமேட்டட் கேண்டிடேட் ஹூ குவாலிஃபை, இந்த ரிட்டன் எக்ஸாம்ல யாரு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த மினிமம் பாஸ் மார்க் எடுத்திருக்கணும் ஒவ்வொரு பேப்பர்லயும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூலையும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% எடுத்திருந்தாலும் தான் வந்து குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன், அதாவது ப்ராஸ்பெக்ட் கம் அப்ளிகேஷனு, அது கூட புக்லெட் ஆஃப் ஓல்டு கொஸ்டின் பேப்பரு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ்ல இருந்து உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ இது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு அந்த எக்ஸாமுக்கு வந்து பே பண்ணணும். இதுல வந்து ஜெனரல் கேட்டகரியில இருந்தாங்கன்னா 600 ரூபாயும், எஸ்சி எஸ்டி இவங்க வந்து 555 ரூபாய் வந்து பே பண்ணணும். ஸோ பே பண்ற ஆப்ஷன் வந்து 2 விதமா கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து டிடி, அடுத்தது வந்து ஆன்லைன் பேமெண்ட். ஸோ டிடி அனுப்பணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுல வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து புக்லெட், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துடும். எதுல அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட்ல இருந்து. எங்க இருந்து வரும் அப்படின்னா தி கமாண்டன்ட் ராஷ்டிரிய இந்தியன் மிலிட்ரி காலேஜ்ல இருந்து உங்களுக்கு வரும் இந்த ரிட்டன் ரிக்வஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து டிடி எடுத்து, அதாவது ஜென்ரல் கேட்டகரினா 600 ரூபாய், எஸ்சி எஸ்டி 555 ரூபாய் எடுத்து எந்த ஃபேவர்ல எடுக்கணும் அப்படின்னா அதாவது தி கமாண்டன்ட் RIMC ஃபண்ட், டிராவி பிரான்ச், HDFC பேங்க், போலப்பூர் சௌக், டேராடூன் பேங்க் கோடு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க, உத்தரகாண்ட். இதுல தான் வந்து நீங்க டிடி எடுக்கணும். ஸோ இப்போ நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் வந்து 555 ரூபாய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலியமா பே பண்ண போறீங்க அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு ஆன்லைன்ல பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த அட்ரஸ் டீடைல் எல்லாமே வந்து அதுலயே நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்லைன்ல பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு இதுக்கான அப்ளிகேஷனை பே பண்ணதுக்கான ரிசிப்ட் எல்லாமே வந்து ஸ்பீட் போஸ்ட்ல வந்து நீங்க அனுப்பணும் அங்க. ஸோ இங்க வந்து அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்புறதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர்ல நீங்க ஃபில் பண்ணணும். அது கூடவே உங்களுடைய பின்கோடு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கணும். ஸோ போஸ்டல் எது டிலே ஆகுறது அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு இருக்காங்க, இன்கம்ப்ளீட் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி இது. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஒன்லி வந்து அவங்களோட சீல் இருக்கணும், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் லோக்கலி பிரிண்டட், போட்டோ காப்பியட் அண்ட் வித்தவுட் RIMC ஹாலோகிராம் சீல் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பேமெண்ட் பே பண்றோம்ல, இது வந்து நோ ரீஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. தி அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் ப்ராஸ்பெக்டிவ் வில் நாட் பி சப்ளைட் டு கேண்டிடேட் ஃப்ரம் தி ஆஃபீஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. இதுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா குவாலிஃபிகேஷனே ஏஜ் கேட்டிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து 7வது அல்லது 8வது படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாலும் அவங்க வந்து இந்த அட்மிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா 11 வயசுல இருந்து 13 வயசுக்குள்ள இருக்கணும்.
1 ஜனவரி 2025க்குள்ள இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ள இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 2 ஜனவரி 2012 இருந்து 1 ஜூலை 2013க்குள்ள இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபில்லட் அப்ளிகேஷன் வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து ஸோ இதுல வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ் இதெல்லாம் இவங்களை கூட்டிட்டு ரீசைட் இன் தமிழ்நாடு ஷுட் ரீச் த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசி ரோட் பார்க் டவுன் சென்னை 6,03 இந்த அட்ரஸுக்கு வந்து 5:45க்குள்ள அதாவது 15/4/2024க்குள்ள நீங்க விசிட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஸோ இதுல ஏதாவது இன்னும் டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்க விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ராஷ்டிரிய இந்திய மிலிட்டரி காலேஜ் இதுக்கான கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிமாண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து உங்களுடைய நேமு, லாஸ்ட் நேமு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பரு, எந்த கேட்டகரி, ஃபாதர் நேம், மதர் நேமு, எந்த ஸ்டேட் அப்படிங்கறது நீங்க கரெக்டா ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல்ஸ், நீங்க எந்த அட்ரஸ்க்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த புக்லெட் எல்லாமே, அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் வரணும் அப்படிங்கறதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, வில்லேஜ், பின்கோடு இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரீமார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா பே அண்ட் சப்மிட் கொடுத்து பே பண்ணிடுங்க. ஸோ பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான அந்த பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து கரெக்டா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸ்பீட் போஸ்ட்ல வரங்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்க ஃபில் பண்ணி ஒரு டூப்ளிகேட் எடுத்து இங்க கொண்டு போய் நீங்க சப்மிட் பண்ணணும், இங்க போய் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ வெப்சைட்டை ஃபுல்லா செக் பண்ணி பாத்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்க ரெஃபர் பண்ணி பாத்துங்க. இதுலயே வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த லாஸ்ட் டேட் வந்து எப்ப அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 15/4/2024 லாஸ்ட் டேட். ஸோ ஆல்ரெடி இன்னைக்கு 5 தேதி ஆச்சுன்னு ஒரு 10 டேஸ் இருக்கு அப்படிங்கறதுனால ஸோ நீங்க அட்மிஷன் போட போறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க பே பண்ணி ஆன்லைன்லயோ அல்லது டிடி எடுத்தோ நீங்க பே பண்ணி ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிச்சிருங்க. நார்மல் போஸ்ட்ல அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா லேட் ஆயிடும். ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிடும். நீங்களும் ஃபில் பண்ணி ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம். அதாவது அப்ளிகேஷன் வந்து சீக்கிரம் நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்படிங்கறதுல ஸ்பீட் போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதுல ஜாயின் பண்ணும், அதாவது இந்தியன் மிலிட்டரி காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜரா. ஸோ இதை தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ மேலும் இது மாதிரியான வீடியோ தகவல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.